ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ருசித்து பாருங்கள் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டிஷ் என்னதுன்னா சீனிக்கிழங்கு வடை. சீனிக்கிழங்கு வடை எப்படி செய்கிறதுன்னு நம்ம பார்ப்போம். தேவையான பொருட்களை இப்போ நம்ம பார்க்க போகிறோம். சீனிக்கிழங்கு இது நான் ஒரு பீஸ் எடுத்திருக்கேன். அந்த ஒரு பீஸே எனக்கு ஒரு 150 கிராம் இருந்தது. அதை நல்லா தோல் சீவி கழுவி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு பெரிய வெங்காயமை இந்த மாதிரி குட்டி குட்டியாக நறுக்கி எடுத்து வச்சுருக்கேன். பச்சை மிளகா ஒன்றே தான் எடுத்திருக்கேன் நான். இஞ்சி ஒரு துண்டு, கொத்தமல்லி கொஞ்சம் ஒரு கை, புதினா கொஞ்சம் எடுத்துக்கோங்க. கடலைப்பருப்பை ஒரு 3 ஹவர்ஸ்க்கு முன்னாடியே ஊற வச்சுருக்கேன். ஒரு 50 கடலைப்பருப்பு தான் நான் எடுத்திருக்கேன். அதில் கொஞ்சமாக நான் ஒரு இதில் தனியாக எடுத்து வச்சுட்டு முழுசாக இன்னும் கொஞ்சமாக நான் மிக்சி ஜாரில் கொஞ்சம் 2 வத்தலோடு சேர்த்து நல்லா அரைச்சி வச்சுருக்கேன். பாருங்கள், இந்த மாதிரி தான் அரைச்சி வச்சுருக்கேன். சீனிக்கிழங்க இந்த மாதிரி நல்லா நம்ம சீவி எடுத்துக்கிறணும். அது கூட நம்ம முழுசாக வச்சுருந்த கடலைப்பருப்பை போட்டுடணும். அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருந்த அந்த கடலைப்பருப்பு பேஸ்ட்டை நம்ம ஆட் பண்ணுறோம். வெங்காயம் ஆட் பண்ணுறோம். மிளகாய் சேர்த்துக்கோங்க. இஞ்சி துண்டு சேர்த்துக்கோங்க. கொத்தமல்லி, புதினா, ஒரு 1/2 டீஸ்பூன் சீரகம், 1/2 டீஸ்பூன் சோம்பு, ஒரு பிஞ்ச் காயத்தூள் சேர்த்துக்கோங்க. முணுக்கின காயம் நான் சேர்த்துருக்கேன். நீங்கள் தூள்னாலும் தூள் சேர்த்துக்கோங்க. தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் உருண்டை பிடிக்கும்போது நல்லா நம்ம கட்டியாக பிடிக்கணும். அது நம்ம கொஞ்சம் லூஸாக பிடிச்சோம் அப்படின்னா எண்ணெயில் நம்ம வறுத்து எடுக்கும்போது அது கலண்டுரும், எண்ணெயோடு பிரிஞ்சிரும். அதனால் நல்லா கட்டியாக நம்ம பிடிக்கிறோம். பாருங்கள், நான் எப்படி கட்டியாக பிடிச்சிருக்கேன்னு. இந்த மாதிரி நம்ம நல்லா கட்டியாக பிடிக்கணும். எல்லா உருண்டையும் நல்லா பிடிச்சி வச்சதுக்கப்புறம் அதை நல்லா 2 கை வச்சு நல்லா தப்பி இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி வடைக்கு எப்படி நீங்கள் பொரிக்கணுமோ, நீங்கள் ஆல்ரெடி பொரிச்சிருப்பீங்க. வடைக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றி நீங்கள் ஒவ்வொன்றா போட்டு பொரித்து எடுத்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். பாருங்கள், இது நீங்கள் திருப்பி மாற்றி போடும்போது கொஞ்சம் பார்த்து மாற்றி போடுங்க. ஏன்னா அது கலண்டுரும். ஏன்னா நம்ம கடலைப்பருப்பு கம்மியாக சேர்த்துருக்கோம், சீனிக்கிழங்கு அதிகமாக சேர்த்துருக்கோம். ரொம்ப ஹெல்தியான டிஷ்ஷு. குழந்தைங்க நிறைய பேர் சீனிக்கிழங்கு சாப்பிட மாட்டாங்க. அவங்களுக்கு இந்த மாதிரி நீங்கள் கிறிஸ்பியாக பொரித்து கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக சாப்பிடுவாங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி நல்ல நிறம் வந்ததும் நம்ம ஒரு பிளேட்டில் எண்ணெயை வடிகட்டி நம்ம எடுத்து வச்சுக்கலாம். பாருங்கள் எவ்வளோ அழகாக ரெடி ஆயிடுச்சுன்னு. வெளியில் நல்லா கிறிஸ்பியாக இருக்குது, உள்ளே நல்லா சாஃப்டாக இருக்கும். செஞ்சு பாருங்கள், கிட்ஸ்க்கு ரொம்ப பிடிக்கும், நமக்குமே ரொம்ப பிடிக்கும். நாங்கள் சாப்பிட்டோம், ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். இந்த ஸ்வீட் பொட்டேட்டோ வடை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா பற்கள் சவைக்க நாவை சுவைக்க ருசித்து பாருங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.